அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5 years அப்படிங்கிற ஸ்டாக் புரோக்கர் ஆப்பில் எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன், கமோடிட்டி, ETF, மியூச்சுவல் ஃபண்ட், IPO, சால்வரின் கோல்டு பாண்ட் அண்ட் கார்பரேட் பாண்டுன்னு இத்தனை வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். இது எல்லாமே மற்ற ஆப்லையும் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் தானப்பா. மற்ற ஆப்பில் இல்லாத ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஏதாச்சும் இந்த ஆப்பில் இருக்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற வெப்சைட்டை நம்மள பல பேரும் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அதில் இருக்கக்கூடிய கிராஃபை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பாங்க. காரணம், அதில் இருக்கக்கூடிய டூல்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆப் ட்ரேடிங் வியூ இன்டெகிரேட்டடான ஆப் அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்கக்கூடிய அதே கிராஃபை உங்களால் இங்கேயும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் அந்த கிராஃபோட ஸ்க்ரீனில் இருந்தே ஆர்டரையும் பிளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். நிறைய ஆப் அவங்களோட கஸ்டம் கிராஃபை தான் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஆப் நமக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ட்ரேடிங் வியூவோட கிராஃபை கொடுக்கறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஒரு சில ஆப்பில் மட்டும் தான் இந்த ட்ரேடிங் வியூவோட சப்போர்ட் இருக்குது. அதில் ஒரு ஆப் தான் இந்த ஆப். இந்த ஆப்போட யூனிக் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஏஏ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர் அப்படிங்கிற டூலை நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஒவ்வொன்றா பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரியான சமயத்தில் இந்த ஸ்க்ரீனர் டூலை யூஸ் பண்ணி அதில் நமக்கு வேண்டிய மாதிரியான ஃபில்டர்ஸை நம்மளே கிரியேட் பண்ணி அந்த ஃபில்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் தனியாக பார்த்துக்க முடியும். இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இதில் எந்த கமெண்ட் எதுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சாச்சும் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ChatGPT கிட்ட எப்படி சேட் பண்ணுவோமோ அதே மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் உங்களுக்கான ஃபில்டர்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இதை தாண்டியும் ஒரு சில அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த ஆப்பில் இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கட்டுப்பா, இந்த ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காசு கேட்பாங்க, அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே உங்களால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி டிமெண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ மெயின்டைன் பண்ணுறதுக்கான மெயின்டெனன்ஸ் காசை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இந்த ஆப்பில் எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வேணால் இவங்க சார்ஜ் வாங்காமல் இருந்துக்கலாமே தவிர மற்றபடி மற்ற ஆப்பில் இருக்கிற மாதிரியான ப்ரோக்கரேஜ் சார்ஜஸை இவங்களும் வாங்க தான் செய்கிறாங்க. அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 0.3%, அப்படி இல்லைனா 20 ரூபா, இந்த 2 அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே அண்ட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 0.03%, அப்படி இல்லைனா 20 ரூபா, இந்த 2 அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜாக பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பெர் ஆர்டருக்கான ரேட்டு தான். மற்றபடி இருக்கக்கூடிய IPOவாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இது எதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ப்ரோக்கரேஜ் ஃபீயாக பே பண்ண தேவையில்ல. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அப்புறம் இவங்க கிட்ட கால் அண்ட் ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அர்ஜென்ட்டாக ட்ரேட் பண்ண நினைக்கும் போது உங்களோட அக்கௌண்ட்டை இன்டர்நெட் பிரச்சனைனால இல்லை வேற ஏதோ பிரச்சனைனால ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா இவங்க உங்களுக்கு பதிலாக ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க உங்களுக்கு பதிலாக ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸாக 50 ரூபாயை சார்ஜ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அட்மின் ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸும் இருக்குது. இந்த சார்ஜஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ பிளேஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஆர்டரை இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நீங்களும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்ட ஆர்டரை இவங்க உங்களுக்காக க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்மின் ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸாக 50 ரூபாயை சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை உங்களோட டிமெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா DP சார்ஜஸும் அப்ளிகபிள் ஆகும். இந்த DP சார்ஜஸாக வெறும் 3 ரூபா 50 பைசாவை தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வெறும் 3 ரூபா 50 பைசா தானே அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்த மற்ற வெப்சைட் எல்லாத்துலேயுமே 12 ரூபா 50 பைசா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி இது 13.5 ருபீஸாக கூட இருக்கலாம். அதனால நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா DP சார்ஜஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இவங்க கிட்ட மார்ஜின் ட்ரேடிங்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஆப்லேயே கடன் வாங்கி கூட நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதோட ப்ரைஸும் 10 ரூபா தான் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களால் அந்த ஸ்டாக்ல ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் அதுவே நீங்கள் இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 4 மடங்கு,
அப்படி பார்த்தோம்னா நீங்கள் 10 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா 40 ரூபாய்க்கான ஷேரை உங்களால் வாங்கிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த 10 ரூபாய் ஷேரில் உங்களால் 4 ஷேரை வாங்கிக்க முடியும். ஆனால் நீங்கள் எப்படி எக்ஸஸாக வாங்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு வட்டி இருக்குது. அதோட வட்டியாக வருஷத்துக்கு 18% உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா ஆப்லையும் இருக்கிற மாதிரியான ரெகுலேட்டரி சார்ஜஸ்லாம் இந்த ஆப்லேயும் இருக்குது. அதில் எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜஸும் ரொம்ப கம்மியாக தானே வாங்குறாங்க. உண்மையிலே இந்த ஆப் ஒருத்தான ஒரு ஆப் தானேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு அந்த ஆப் ஃபஸ்ட்டு ரிலையபிளான ஆப்பா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப பேசிக்கான ஒரு சில விஷயங்களான கிராஃப் ரியல் டைமாக அப்டேட் ஆகிறதா இருக்கட்டும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதா இருக்கட்டும், ஆர்டர் பிளேஸ் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு ஆப் பக்காவாக பண்ணிட்டுனாலே அந்த ஆப் சூப்பரான ஆப்னு சொல்லிடலாம். இதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாமே அடிஷ்னல் ஃபீச்சர் தான். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிட்டு பேசிக்கான விஷயங்களான கிராஃப் ரியல் டைமாக அப்டேட் ஆகிறதா இருக்கட்டும், ஆர்டர் பிளேஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக சொதைப்பி வச்சிருக்கிறதா நிறைய பேர் ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ரிலையபிளாக இருந்தாகணும். அந்த ரிலையபிலிட்டிக்காக ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயை எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக யோசிச்சுட்டு ஒரு அன்ரிலையபிளான ஆப்பில் நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பல மடங்கு லாஸ் ஆகும். அதனால நீங்கள் இந்த ஆப்னு இல்லை, எந்த ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் அதோட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோரில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் பாருங்கள். அப்படி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. வரட்டா?